Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி எக்ஸாம்பிள் 533. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இனி நான் சொல்லித்தரது எல்லாமே ரொம்ப இதிலிருந்து டெஃபினட்டாக உனக்கு ஒரு 5 மார்க் கணக்கு கேட்பாங்க சாமி. இது ஏன்னா லைஃப் ஓரியன்ட் சம், அப்ளிகேஷன் சம். இது நல்லா தரவாக இதில் கொஞ்சம் சம்மு தான் இருக்கும். பெரபலாவில் இருக்கும், அப்புறம் எலிப்ஸில் இருக்கும், ஹைபர்போலாவில் இருக்கும். நீ பெரபோலா எலிப்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கு நீ ஈஸியாக வாங்கிக்கலாம். இப்போ இதில் பாரு எப்படி மார்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிடுறேன். இங்கே பார், எ காங்கிரட் பிரிட்ஜ் இஸ் டிசைன்ட் ஆஸ் எ பெரபோலிக் ஆர்ச். ஒரு பிரிட்ஜு ஒரு பெரபோலா ஆர்ச் வடிவத்தில் அதனுடைய ஆர்ச் இருக்கு. த ரோடு ஓவர் பிரிட்ஜ் இஸ் 40 மீட்டர் லாங். அந்த பிரிட்ஜு அந்த ரோட்டுக்கு மேலே தானே பிரிட்ஜு கட்டியிருக்கோம். அந்த பிரிட்ஜ் வழியாக போகிற ரோடோடைய லாங் வந்து 40 மீட்டர். அந்த மேக்சிமம் ஹைட் ஆஃப் த ஆர்ச் வந்து 15 மீட்டர். அப்போ ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா ஆர்ச்சோடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கண்ணு இதில் மெயின் லாங்கு ஹைட்டு. கண்ணு நல்லா கவனமாக பாரு. இது ரோடு. கண்ணு படம் போட்டிங்கன்னா உனக்கு ஒரு மார்க் இருக்கு. பாரு, இது ரோட்டுக்கு மேலே இப்படி ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அப்போ இது நான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோ கரெக்டாக. அப்போ வெர்டெக்ஸ் வந்து 0,0. கண்ணு இந்த ரோடோடைய என்னது லென்த்து 40 மீட்டர். அப்போ 40 மீட்டர்னா இது 20 மீட்டர், இது 20 மீட்டர். அதனுடைய ஹைட்டு 15 மீட்டர். தங்கம் இதில் ஒன்றுமே இல்லை, படம் ரொம்ப முக்கியம். இங்கே பேர் கீழே வந்து ரோடுக்கு மேலே நம்ம பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அப்போ இது வந்து வெர்டெக்ஸு புரியுதா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த லென்த்து 40 மீட்டர். அப்போ இது 20 மீட்டர், இது 20 மீட்டர். இந்த ஹைட்டு 15 மீட்டர். கண்ணு இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. அப்போ இந்த பாயிண்ட் பாரு, 4th குவாட்ரண்ட்ல இருக்கிற பாயிண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஜஸ்ட் கிராஃப் தான். 4th குவாட்ரண்ட்ல எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், ஒய் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ இது எக்ஸோடைய வேல்யூ பாரு, எக்ஸுக்கு பேரலாக இருக்கிறது இது எக்ஸு, இது ஒய். அப்போ எக்ஸ் வந்து 20, ஒய் வந்து -15. ஏன் மைனஸ் வருது புரியுதா தங்கம்? பாரு கீழே, அப்போ மைனஸ். இது ரைட் சைடு. அப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு, ஒய் ஆக்சிஸில் டவுன், அதனால் -15. இது கரெக்டாக இந்த பாயிண்ட்டை நீ பிளாட் பண்ணிக்கணும். அப்போ 20, -15. இதுதான் மெயின். இந்த பெரபோலா ஓப்பன் டவுன்வர்ட். நம்ம பெரபோலா வந்து டவுன்வர்டில் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்போ டவுன்வர்டில் ஒய் ஆக்சிஸ் மேலே வரைஞ்சிருக்கிறோம். அப்போ எப்படி ஆரம்பிக்கும்? ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -4ay. இது எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் இருக்கு. கண்ணு ஏன் எக்ஸ் ஸ்கொயர்டு தெரியுதா? நாம ஒய் ஆக்சிஸ் மேலே வரைஞ்சதுனால எக்ஸ் ஸ்கொயர்டில் ஸ்டார்ட் பண்ணணும். கீழே வரைஞ்சிருக்கிறதுனால -4ay. சார் ஒய் ஆக்சிஸில் ஒய் தான் இங்கே இருக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குதோ புரியுதா சாமி? அப்போ ஒய் ஆக்சிஸ் மேலே படம் வரைஞ்சிருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு கீழே வரைஞ்சிருக்கனால -4ay. இட் பாசஸ் த்ரூ. இது எந்த பாயிண்ட் வழியாக போகுது? 20, -15. அப்போ பாயிண்ட் அப்படின்னாவே எக்ஸு ஒய். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 20, ஒய்க்கு பதிலாக -15. இவ்வளோதான் சாமி. இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சின்னு எழுதுனீங்கன்னா ஒரு மார்க்கு. கண்ணு படத்துக்கு ஒரு மார்க்கு, ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலாவுக்கு ஒரு மார்க்கு, இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண எக்ஸுக்கு பதிலாக 20. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கிறதுனால 20 × 20ன்னு போட்டுக்கலாமா? -4a, ஒய்க்கு பதிலாக -15. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? மல்டிபிளாக இருக்கிற 4ம் 15ம் இந்தாண்ட வந்தால் என்ன தங்கம்? டிவைடு. இப்போ அடிச்சு போடு. 1 4 is 4, 5 4s are 20, 5க்கும் 15க்கு அடி. 1 5 is 5, 3 5s are 15. அப்போ இதிலிருந்து a ஈக்குவல் டு
20 divided by 3 a கண்டுபிடிச்சினா ஒரு மார்க் இருக்கு. இதை கொண்டாந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு. அப்ப x squared equal to minus 4 a பதிலா 20 by 3 y. இப்ப டிவைட்ல இருந்தா நல்லா இருக்காது. 3 மேல கொண்டாந்துரு. அப்ப 3x squared equal to minus இதை மல்டிபிள் பண்ணா 80y. இதுக்கு ஒரு மார்க். படத்துக்கு ஒரு மார்க். ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா டவுன்வர்ட்ல இருக்குதுன்னு கரெக்டா எழுதுனீங்கன்னா ஒரு மார்க்கு. இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கு. ஏ கண்டுபிடிச்சின்னா ஒரு மார்க்கு. ஈக்குவேஷன் போட்டினா ஒரு மார்க். மொத்தம் இதுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. தெரியுதா தாங்க? இதுல ஒண்ணுமே இல்லை. இந்த பாயிண்ட் தான் நமக்கு மெயின். ஈக்குவேஷன் ஒய் ஆக்சிஸ் மேல. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. ஒய் ஆக்சிஸ்ல கீழே இருக்கிறதுனால மைனஸ் 4ay எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு. புரியுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தெரியலனா கேளுங்க.